நான் பார்த்ததுலயே என்னோட மைண்டை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஒரு ஸ்டோரி. இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா, இப்படிலாம் இருக்காங்களான்னு ஆச்சரியமும் பயத்தையும் கொடுத்த ஒரு ரியல் ஸ்டோரி. ஆஸ்திரியால ஜோசப் ஃப்ரிசில் அண்ட் அவரோட ஒய்ஃப் ரோஸ்மேரிக்கு 1966ல எலிசபெத் ஃப்ரிசில்னு ஒரு குழந்தை பிறக்குது. எல்லாரும் போல நார்மலா லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா 1984 அவளோட 18வது வயசுல ஜோசப் எலிசபெத்தை அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க புக் ஷெல்ஃபுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் டஞ்சன்ல அவளை அடைச்சு வச்சிடறான். அவனோட ஒய்ஃப்டையும் மத்தவங்கள்ட்டையும் எலிசபெத் வீட்டை விட்டு ஓடிட்டானோ, அவர் கல்ட்ல ஜாயின் பண்ணிட்டானோ சொல்லி நம்ப வைக்கிறான். எலிசபெத்தோட சொந்த அப்பாவான ஜோசப் அவளை கண்டினியூஸா செக்ஸுவல் அபியூஸ் பண்ணி அவளுக்கு 7 குழந்தைங்க பிறக்குது. அதுல ஒரு குழந்தை மட்டும் பிறந்து கொஞ்ச நாள்ல இறந்துருது. 3 பேரை எலிசபெத் கூட அடைச்சு வச்சுட்டு 3 பேரை மட்டும் மேல எடுத்துட்டு போயிட்டு அவனோட ஒய்ஃப்ட இது அபாண்டன்ஸ் பேபின்னு சொல்லி வளர்க்குறான். அந்த டஞ்சன்ல சூரிய ஒளி, நல்ல காத்து எதுவுமே இல்லாம ஜோசப் கொடுக்குற சாப்பாட்டை வச்சுதான் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 2008ல எலிசபெத்துக்கு முதல்ல பிறந்த பொண்ணு கேஸ்டினுக்கு சீரியஸான ஹெல்த் இஷ்யூ வருது. எலிசபெத் ஜோசப்பை கன்வின்ஸ் பண்ணி கேஸ்டினை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் வைக்கிறா. கேஸ்டினை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸ்க்கு அவளுக்கு எந்த ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி இல்லையேன்னு சந்தேகம் வருது. போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் எலிசபெத்தையும் அவளோட மத்த பசங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஜோசப் அரெஸ்ட் பண்ணி 2009ல அவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. எலிசபெத்துக்கும் அவளோட பசங்களுக்கும் புது அடையாளம் கொடுத்து ஆஸ்திரேலியால ஒரு வில்லேஜ்ல பாதுகாப்பா தங்க வைக்கிறாங்க. எப்படி ஒரு அப்பாவால இப்படி ஒரு கொடூரமான செயலை செய்ய முடியும்? இவங்கள மாதிரி ஆட்களுக்கு வெறும் ஆயுள் தண்டனை போதுமா? இந்த மாதிரி ஆட்களை உங்கள்கிட்ட ஒப்படைச்சு தண்டனை கொடுக்க சொன்னா என்ன தண்டனை கொடுப்பீங்க?